என்னப்பா வெயிட் எல்லாம் போட்டாச்சா, இப்போ நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு அமைச்சர் பொன்முடி அவர்கள் நகராட்சி உடற்பயிற்சி மையத்தை திறந்து வச்சு இப்போ எக்ஸசைஸும் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்ல பல்வேறு அரசு திட்ட பணிகளை அமைச்சர் பொன்முடி அவர்கள் திறந்து வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதோட ஒரு பகுதியா அண்ணா நகர் பகுதியில இருக்கிற மக்கள் பயன்படுத்துற வகையில உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. 10 லட்சம் மதிப்பீட்டுல கட்டப்பட்ட இந்த உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அங்கு உடற்பயிற்சி மேற்கொண்டு திறந்து வச்சிருக்காரு. திறந்து வச்சுட்டு உள்ள போயிட்டு சரி ஓகே நம்ம ஒரு ஒர்க் அவுட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டருக்காக ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்காருங்க. என்னப்பா வெயிட் எல்லாம் போட்டாச்சா, இப்போ நான் தூக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸை முடிச்சுட்டு வந்திருக்காரு. பக்கத்துல இருந்த அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் என்றும் இளமையுடன் எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்க, ஆட நீ வேற யாருப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா அப்படின்ற மாதிரி அவரு ரியாக்ஷன் கொடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில மாவட்ட வருவாய் அலுவலர், முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி, விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன், நகர்மன்ற தலைவர், இந்த மாதிரி பலரும் கலந்துக்கிட்டாங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாய் திகழ்ந்த பிராட்வே பேருந்து நிலையம் தரைமட்டமாக்கப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டியமைக்கப்படும் மல்டி மாடல் பேருந்து நிலையம். சுமார் 800 கோடியில் கட்டியமைக்கப்படும் இந்தியாவின் பிரம்மாண்ட பேருந்து நிலையம். பல வசதிகளுடன் கட்டியமைக்கப்படும் உலகளாவிய பேருந்து நிலையத்தின் புகைப்படங்கள் இதோ. சென்னையில இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம் புதிதா கட்டப்பட இருக்க நிலையில அந்த புதிய பேருந்து நிலையத்துடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய பிராட்வே பேருந்து நிலையம், அதுக்கப்புறமா குரலகம் கட்டிடத்துக்கு பக்கத்துல அதிநவீன வசதிகளோட கூடிய ஒரு மல்டி மாடல் பேருந்து நிலையம் தான் கட்டியமைக்கப்படுது. அது கூடவே சேர்ந்து அலுவலக வளாகமும் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக இப்போ பிராட்வே பேருந்து நிலையத்தை இடிக்கிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்காமா. இந்த திட்டம் கிட்டத்தட்ட 823 கோடியில மேம்படுத்தப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து அதுக்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில 2024-25 ஆண்டுக்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சு அவர் பேசும்போது இந்த பேருந்து நிலையத்தை அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 கோடியை மாநில அரசு வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்த தொகையை தனியார் உதவி வங்கிகள் மூலியமா கட்டியமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.